குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நேற்றுக்கு நிஃப்டி வந்து 24,575 முடிஞ்சுது. இன்னைக்கு மார்னிங் வந்து ஓப்பன் ஆன இடம் 24,477, 24,576, 24,478. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பையரும் செல்லரும் இல்லாமல் ஒரு டோஜி, ஒரு இன்டெசிசிவ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெசிசிவ் கேண்டில்னா நம்மளால எந்த என்ட்ரியும் பையிங்கா செல்லிங்கா அதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நாம் வந்து இது சப்போர்ட்லையும் ரெசிஸ்டன்லையும் இல்லை. அதனால நாம் என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த மாதிரி கேண்டில் ஒரு வந்ததுன்னா அந்த ஐஇ லோவையும் மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸை போட்டுட்டு அதுக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆனாதான் நம்ம என்ட்ரி வந்து இதை வந்து ஒரு நோ என்ட்ரி ஒன்று டிக்ளேர் பண்ணிடணும். நோ என்ட்ரி ஜோன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை. இந்த மாதிரி வந்ததுன்னா முதல்ல நோ என்ட்ரி, நோ ட்ரேட் ஜோன், இந்த மாதிரி இன்டெசிசி கேண்டில் தான் முதல்ல பண்ண வேண்டியது. அதுதான். ஸோ மார்க்கெட் வந்து டவுனு, நேற்று க்ளோஸோட டவுனு, நேற்று லோவோட டவுன் இல்லை. ஸோ மொத்தம் நெகட்டிவ் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட் எங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இங்கே முடியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பிரேக் அவுட் எங்கே முடிஞ்சிருக்கு மார்க்கெட் வந்து 24,480. ஸோ அப்போ வந்து க்ளோஸ் ஆன இடம் 5 மினிட்ஸில் வந்து 24,480. அப்போ 24,500 கால் ஆப்ஷன், 24,500 புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுலேயும் 5 மினிட்ஸை பிளாக் பண்ணிடலாம். இப்போ இது புட் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்லையும் 5 மினிட்ஸில் பிளாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்த்தோம். இப்போ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக வந்து ஒரு 9:40க்கு பிரேக் டவுன் ஆச்சு. இந்த லோ உடச்சிது. ஸோ நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது மார்க்கெட் டவுன் சைடு தான் கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக 9:45க்கு ஒரு என்ட்ரி, ஷார்ட் என்ட்ரி போட்டுப்போம். டார்கெட் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது இதான். பட் டே லோ இஸ் முக்கியமான லெவல். எப்போதுமே டே லோ டே ஹை டே க்ளோஸ் ரெண்டுமே முக்கியமான லெவல். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கணும். முதல்ல இங்கே ஒரு வாட்டி விக்கு ஒண்டி எடுத்துகிட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி இங்கே அடிச்சது. ஸோ நம்ம ட்ரேடு ஓவர். இதுதான் இன்னைக்கு கிடைச்ச ட்ரேடு. இதுக்கப்புறம் எதுவும் ட்ரேட் இல்லை. பொதுவாக வந்து இதே வந்து ஒரு இன்டெசிசிவ் கேண்டிலா இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அடிச்சுனே வந்ததுன்னா நாம் வந்து சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா எய்தர் அப் சைடு போகணும் இல்லை டவுன் சைடு போவோம். போயிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட்டில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கால் எடுக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா அங்கே வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அந்த மாதிரி ஏதாவது வச்சதுன்னா நம்ம வந்து ஒரு புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆம்பர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதை இந்த லோ ஐயை பிரேக் ஆகி மேலே மார்க்கெட் மேலே போயிடுது. பட் இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது, இவ்வளோ தூரம் போகும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இவ்வளோ தூரம் போகும்னு எதிர்பார்க்கல, அது ஆல்மோஸ்ட் போயிடுது. அதுக்கப்புறம் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் இல்லை. இப்போ இதையே வந்து நம்ம 50 ரூல்ஸை போட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துடுறேன், நிறைய பாக்ஸ் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லோலேருந்து இந்த வரையும் ஏறி இருக்கு, இது வரையும் ஏறி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இந்த மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது இது 50%. ஓகேவா? இந்த லைன் 50%, 24,436. அதுக்கு வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ப்ளூ லைன் வரையும், ப்ளூ லைன் வந்து இந்த 50 பாயிண்ட்ல வரையும். ஓகேவா? லைன் இந்த 50 பாயிண்ட்ல ஒரு ப்ளூ லைன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்தது அதோட 50 லெவல்ஸ். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடுன்னு நினச்சிட்டு திருப்பி வரும்னு நினச்சி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். 25% திருப்பலாம், 50% திருப்பலாம், 60, 70 இது வரையும் திருப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட்டு அப்சைடு. இந்த ஐயை உடைச்சாதான் மார்க்கெட் அப்சைட் ட்ரெண்ட் ரிவர்ஸ். அது வரையும் மார்க்கெட் டவுன் சைடு தான். பட் நார்மலாக 25%, 50% டச் பண்ணிட்டு வருது அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கீழே போகணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கு, 50% ஆல்மோஸ்ட் அங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் வச்சோன்னா நமக்கு ஓகே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நினச்சா அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போல அடுத்த கேண்டே கீழே வந்துச்சு, திருப்பி மார்க்கெட் மேலே இதே தான் பண்ணியிருந்தது. இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து வரும்போது 50%,
இப்போ இந்த லோலேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு திரும்பி ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 50%. இங்கே பாருங்க, இதோட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 50% கீழேந்து வரும்போது 50%. ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு இதுக்கு கீழே உடைக்கல. இப்போ இங்கேருந்து போன மார்க்கெட் இதுக்கு 50% கீழே உடைக்கல, இங்கேருந்து வந்த மார்க்கெட் இதுக்கு மேலே 50% வரும். ஸோ இந்த மாதிரி 50% நடுவில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிடுச்சு. நீ ஃபுல்லாகவே நமக்கு வந்து பெருசாக கிடைக்கல. இந்த இடத்துல நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி வரும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து லாங்கர் டைமில் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸே வச்சிருக்காரு. இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கோம். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. 3 மணிக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ 5 மினிட்ஸில் வந்து க்ளோஸ் வச்ச மாதிரி காமிச்சது. நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு லாங்கர் டைம் ஃப்ரேமில் போகும்போது நமக்கு கன்ஃபார்மாக கிடச்சிடும். மார்க்கெட் எங்கேயுமே க்ளோஸ் வைக்கல. ஸோ இந்த கிட்டத்தட்ட 10:45 மத்தியானம் 3 மணிக்கு என்ட்ரி கிடையாது. அதுக்கப்புறம் என்ட்ரி வச்சுக்கலாம், பட் அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். பிகினர் கண்டிப்பாக நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ இந்த ஒரே ட்ரேட் தான் இன்னைக்கு. இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மார்க்கெட்டில் ஃபுல்லாக டவுன் சைடில் இருக்கும்போது நம்ம உடனே அப்சைட் போக மாட்டோம். சின்ஸ் டே லோ, நேத்தியோட லோன்றது ரொம்ப முக்கியமான லெவல். அந்த இடத்துல ஒரு ஹேமர் வந்ததுனால இந்த செல்லிங்கை வின் பண்ணதுனால நம்ம ட்ரை பண்ணலாம், ஒரு 10 பாயிண்ட் ட்ரை பண்ணலாம். பட் இந்த ட்ரேடு கரெக்டான ட்ரேடு, இதான் இன்னைக்கு அடுத்த ட்ரேடு. ஸோ நாளைக்கு என்னன்றதை அப்புறம் முதல்ல இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது ஒர்க் அவுட் ஆகுதா இந்த கான்செப்ட் அப்படின்னு. இப்போ வந்து நான் மற்ற செக்டார்ஸ்லாம் என்னன்னு பார்த்துருவோம். பேங்கிங் செக்டார் அதே மாதிரி கீழே விழுந்திருக்கு. பட் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியா விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4% ஏறி இருக்கு. அண்ட் ருபி 93.775 ஜம்ப் ஆகிருக்கு. அதுதான் ரொம்ப பாருங்கள் எப்படி ஜம்ப் ஆகிருக்கு பாருங்கள், சர்டன் ஜம்ப் ஆகிருக்கு பாருங்கள், அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து க்ரூட் ஆயில் அதுவும் 91.8. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட இது. இப்போ நீங்கள் இதே பார்க்கணும். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்க்கும்போது பாருங்கள், நம்ம அங்கே பார்த்தோம் சொல்ல பார்த்துட்டேன், சாரி. இப்போ நம்ம இங்கே ஒரு இது போட்டோம்ல, பாக்ஸ் போட்டோம்ல, சாரி இந்த பாக்ஸ் போட்டோட நமக்கு எங்கே வந்து கேண்டில் ஆச்சு? 9:40. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேண்டில் வந்து 24,500 புட் ஆப்ஷன், 24 கால் ஆப்ஷன். இப்போ இங்கே 20 இருக்குது முன்னாடி, அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து 24,500 கால் ஆப்ஷன். ஸோ இது வந்து கீழே வந்துடுச்சு, இது ஃபுல்லாக வரல. அதே மாதிரி 24,500 புட் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போனால தைரியமாக நம்ம அதை கால் எடுக்கலாம். ஸோ 2 சைடும் நீங்கள் போட்டு வச்சுட்டு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி மார்க்கெட் 2 கால் சைடு புட் சைடு எடுத்துலையுமே ப்ரீமியம் சார்ட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுட்டு 2 சைடும் ஒரு சைடில் கீழே போகணும், ஒரு சைடில் மேலே போகணும், மாறி வந்தீங்கன்னா ட்ரேட் எடுக்காமல் இருக்குது நல்லது. ஸோ இப்போ வந்து நாளைக்கு என்னன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷனை பார்த்துருவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 24,500 ஹையஸ்ட் கால் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. சப்போர்ட் வந்து 24,000. ஸோ இந்த 24,300 இன்னைக்கு உடையன்னு நினச்சோம், உடையல. ரொம்ப நேரம் இழுத்துருந்தது மார்க்கெட்டு. ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே இன்னும் 2 நாள் இருக்குது. மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு டே வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். நேற்றுக்கே பார்த்தோம் நம்ம இங்கேருந்து மார்க்கெட்டு. ஸோ வந்து இது வரையும் போயிட்டு கீழே 24,800 போயிட்டு கீழே வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ கீழே வந்திருக்கு. இப்போ மார்க்கெட்டு ஒர்ஸ்ட்டு இந்த 24,168 உடையாமல் இருக்கணும். ஒர்ஸ்ட்டு 23,831 அது வரையும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கே போகுமான்னு தெரியாது. பட் இதுக்கு கீழே போச்சுன்னா தான் ட்ரெண்ட் ரிவர்சல். அது வரையும் இது நம்ம புல் பேக்காக தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபெயிலியர் டு லோ இதை ரீச் பண்ணாமல் திருப்பி வந்துச்சுன்னா இஸ் ஒன்லி புல் பேக் எட்ரி தான். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போ நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து டே க்ளோஸ் வந்துச்சு, ஆல்மோஸ்ட் டே ஹை வந்து அது வந்துருச்சு.
இப்போ மார்க்கெட் வந்து இங்கே 24,367 இருக்குது. ஸோ கீழே நமக்கு 300ல ஒரு சப்போர்ட் இருக்குது, டே வைஸ் சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஏன்னா 24,300 ஒயில் பார்த்தீங்கன்னா கூட 24,300 ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 35 lakhs இருக்குது. பட் 35 lakhs ஒரு 10 லட்சம்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு 24,000 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது? 1 செகண்ட். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து 24,370 இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போஸ் இதுக்கு கீழே டவுன் ஆயிடுது, மார்க்கெட் ஓப்பன் வைக்கும்போதே இதுக்கு கீழே டவுன் ஆயிடுது அப்படின்னா கண்டிப்பாக 24,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு போகுமா இல்லை நாளைக்கு ஃப்ரைடே வீக்கெண்ட் வரைக்கும் போகுமான்னு தெரியாது. இது உடையாம இருந்தது அப்படின்னா there may be a chance for reverse. இப்போ இங்கே பார்க்கும்போது இதை தாண்டாமல் கீழே விழாமல் இருந்தானா இந்த லைன் 24,323. ஸோ இந்த 24,300 வச்சுப்போமே நம்ம ரவுண்ட் ஃபிகரா. 24,300 டே க்ளோசிங் வைக்காம இதுக்கு கீழே க்ளோசிங் வைக்காம இது வரைக்கும் வந்துட்டு மேலே போனால் ஓகே. அப்படி இல்லை கீழே வந்துன்னா 24,000 ரொம்ப முக்கியமான லெவல். அதை உடச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வார்னிங் இது, செகண்ட் கன்ஃபர்மேஷன் இது. இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே வந்தால் கூட ஓகே தான். பட் இதை உடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே கீழே. ஸோ இதான் சுச்சுவேஷன்ஸ். ஸோ நாளைக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு சப்போர்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் படி சப்போர்ட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகல, கேப் டவுன் ஆச்சு. ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம தைரியமாக வந்து சப்போர்ட்டுக்கு இது வரையும் ட்ரை பண்ணலாம், 24,500 ட்ரை பண்ணலாம். சப்போஸ் கேப் டவுன் ஆயிடுச்சு, இந்த 24,300 கீழே உடஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக புட் சைடு வந்து இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நான் மாதிரி ட்ரேட் விளாடணும். இப்போ சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.